ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குட்டி ஒரு புத்த ஸ்டாச்சு வச்சிருந்தேன். ஸோ இதை டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருந்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ஃபிஷ் பவுல் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப நாளாக எம்டியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு பக்கத்தில் இருக்க ஃபிஷ் அக்வாரியம் போயிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சிருந்தாங்க. இங்கே ஒரு குட்டி குட்டி ஒரு ஃபிஷ் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெட் கலரில் 250 ருபீஸ் சொன்னாங்க பேரு. பட் ஆனால் அது வந்து ஃபிஷ் பவுல் செட் ஆகாது. அது வேறு குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் ஃபிஷ் பவுல் தானே இருக்குது. அதுக்கு ஏற்றது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பீட்டா ஃபிஷ் வச்சிருந்தேன். பட் அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிடுச்சு. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. போய் பார்க்கும்போது இங்கே நிறைய பீட்டா ஃபிஷ் இருந்தது. அழகழகா இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீட்டில் வச்சிருந்த மாதிரியே அப்படியே இருந்ததுங்க. நான் இதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் தான் வச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னே பிடிச்சது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது புதுசா தண்ணியை மாத்தி அதுல விடக்கூடாது. ஒரு சிலது அடாப்ட் ஆகும், ஒரு சிலது அந்த புது தண்ணிக்கு அடாப்ட் ஆகாது. ஸோ கடையில எப்பவுமே கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணி தானங்க கொடுப்பாங்க. அந்த தண்ணியோட தான் நம்ம எப்பவுமே வந்து நம்ம பவுல்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா மீனும் கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் தண்ணியில். ஸோ எப்பவுமே இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் புத்தர் பக்கத்தில் இதை வச்சுட்டேன். பாருங்க ஃபைனலாக அது இப்படி தான் இருந்துச்சு. இது விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது. பின்னாடி மணி பிளான்ட் எல்லாமே வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்க அவார்ட்லாம் பார்த்தீங்கன்னா என் பையன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீகேஜியில் வாங்கின அவார்டு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலுங்க. எனக்கு இந்த இடமே ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி தாங்க இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லாஸ்ட்ல கொஞ்சோண்டு ஃபுட்டு போட்டேன். ஃபுட்டு போட்டோடனே அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது. ஒரு பாலா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாவே இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.